மேடம் ஆரம்பிச்சிடலாம் மேம். சரிங்க சார். நீங்க தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இருக்கிற ரூம்ல வந்து எனக்கு லைட் 2 லைட் போட்டிருக்காங்க, இருந்தாலும் வெளிச்சம் பத்தல போல இருக்கு. சோ அதனால என் ஃபேஸை பத்தி யாரும் பயப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லா கிளாஸ் வழக்கம் போலவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூட்ரிஷன் பத்தி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? நியூட்ரிஷன் எதுக்கு, என்ன ஏது, டயட்னா என்ன, நியூட்ரியன்ஸ்னா என்ன, நியூட்ரிஷன்னா என்ன, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் வந்து ஒரு இது சொல்லியிருப்பேன் நான் உங்ககிட்ட. அதாவது ஏதாவது ஒரு உணவு பொருளை வந்து இது எப்படி சாப்பிடணும், அது வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குது, மேல் சாப்பிட்டா என்ன பிரச்சனை, ஃபீமேல் சாப்பிட்டா என்ன பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கும் வந்து அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான பொருளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை பத்தி தெரியாமையே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்ப நிறைய பேர் ஆடியோ கட் பண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மியூட் எடுத்து விடுங்களேன். ஏன்னா ரிப்ளை ஒரு சின்ன ரிப்ளை வேணும். இப்ப வந்து நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? எல்லா வீட்லயும் சமையல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம். எல்லாரும் என்ன எண்ணெய் பிரமிளா மேடம்? சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்க? செக்கில் நாட்டுல ஆயில் தான் யூஸ் பண்றோம். கேக்குறீங்களா? செக்குல வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கு, கடலை எண்ணெய் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எண்ணெய் இருக்கு. என்ன யூஸ் பண்றீங்க? கிரவுண்ட் ஆயில். எதனால? நல்லதுன்னு நினைச்சு யூஸ் பண்றோம் மேம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்றாங்க டியூ டு காஸ்ட் இம்பாக்ட். 110 ரூபா 120 ரூபாய் கிடைக்குது. சரி, அது வந்து அவங்க எக்கனாமிக் குரூப், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி அவங்க அதை யூஸ் பண்றாங்க. ஓகே, ரிஃபைன்ட் ஆயில் இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு வெஜிடபிள் ஆயில் அது. ஓகேங்களா? பட் நிறைய பேர் வந்து நம்ம இப்ப ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது வந்து செக்கு எண்ணெய். பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உங்களுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிடுறோமா, அதுதான் இப்ப வந்து கேள்வியே. ஏன்னா நிறைய பேரு சொல்றாங்க வீட்டுல செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால இப்பதான் வந்து இந்த செக் எண்ணெய், இந்த நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னால நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றதை இப்ப நிறுத்தணும்? ஏன் சன்ஃப்ளவர் ஆயில்ல இருந்து கிரவுண்ட்நட் ஆயிலுக்கு ஷிஃப்ட் ஆனோம்? இல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிளப்பிட்டு உங்களுக்கு வந்து இது ரிஃபைன்ட் ஆயிலுங்கும் போது ஆர்டிபிஷியல் கெமிக்கல் வந்து ஆட் ஆகுது. ப்ராசஸ்ல வந்து ஆட் ஆகிறது கிடையாது. ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல வந்து அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. ஓகே, ரிஃபைன்ட் ஆயில் விட்டுருவோம். சன்ஃப்ளவர் ஆயில வந்து நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணோம்? ஏன்னா சன்ஃப்ளவர்ல இருந்து இவ்வளோ ஒரு ஆயில் வந்து நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ எடுக்க முடியாது. அப்படிங்கும் போது இது ஆப்வியஸா வந்து ஒரிஜினல் ஆயில இருக்க சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டோம். அதோட சன்ஃப்ளவர். ஓகே மேடம், அப்ப கிரவுண்ட்நட் ஆயில மட்டும் நம்ம எப்படி ஒரிஜினலா இருக்குன்னு நம்பலாம்? கரெக்ட் தான் மேம். இப்போ அப்படிதானே மேம், ஒண்ணு நல்லா இல்ல இன்னொரு நல்லா இருக்கு சொன்னா நம்ம அப்படியே போயிடுவோம். என்ன நமக்கு வந்து மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். எது நல்லது எது கெட்டது நான் அந்த மாதிரி இல்லை. மெஜாரிட்டி இது நல்லது, செக்கு என்ன நல்லது அப்படின்னு நம்ம அதுல மூவ் ஆன் பண்ணிடுவோம். அப்படிதானே போயிட்டு நம்மளுக்கு சொல்லக்கூடியவங்க யார், எந்த மாதிரியான ஆளுக சொல்றாங்க அத? மேம் நாங்க வந்து கும்பகோணம் மேம். எங்க வீட்டுல வந்து எங்க மாமியார் எல்லாருமே ஒரு 30 வருஷம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க மேம். ஓகே, கடலை லூஸ்ல வாங்கி யூஸ் பண்றோம். சீசனல், அதனால கூட நம்ம ஊர்ல அது விளையாது. சன்ஃப்ளவர் சீட்ஸ் விளையாது. நம்மளுக்கு அது நம்மளோட பாரம்பரிய பழக்கம் விளையுங்கிறத விட நம்ம யூஸ் பண்ணதில்ல நம்மளோட முன்னோர்கள். அதனால நம்ம வந்து அது கொஞ்சம் அவேர்னஸ் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணி. ஓகே மேடம், நம்மளுடைய பாரம்பரியமான எண்ணெய் வித்து என்ன? அப்ப பாரம்பரிய எண்ணெய்னா கடலை எண்ணெய் தானே மேம்? கடலை எண்ணெய்ங்களா?
நெய் மேம், நெய் யூஸ் பண்ணாங்க. இதுக்காக தான் வந்து இன்னைக்கு நான் இந்த டைட்டிலே எடுத்ததுங்க. ஓகே. ஏன்னா ஆயில் இல்லாம நம்ம காலையில எழுந்ததுல இருந்து ஈவினிங் அந்த 24 ஹவர்ஸ்ல எது வயித்துக்குள்ள போகுதுனாலும் வித்தவுட் ஆயில் வி கேனாட் ப்ரிப்பேர் எனி ஃபுட் இல்லைங்களா? ஈவன் சம் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, அதுல ஆயில் ஆட் பண்ணி கூட சாப்பிடுறவங்க இருக்காங்க. இந்தியாவுக்கு சொந்தமான ஆயில் சீட் அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் மட்டும்தான். நல்லெண்ணெய். செசாமம் இண்டிகம், சரிங்களா? அதனுடைய சயின்டிபிக் நேம் செசாமம் இண்டிகம். ஜிஞ்சிலி ஆயில் மட்டும், ஜிஞ்சிலி மட்டும்தான் இந்தியாவுக்கு சொந்தமானது. கடலெண்ணெய் இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது. நிலக்கடலை இந்தியாவுக்கு சொந்தமான பொருள் கிடையாது. இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க பாருங்க, பேசும்போது என்ன சொல்லுவாங்க, கடல் எண்ணெய் நம்மளுடைய பாரம்பரியமான எண்ணெய் வித்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்க. கடல் எண்ணெய், கடலை, நிலக்கடலை நமக்கு சேர்ந்தது கிடையவே கிடையாது. அதே மாதிரி கோகனட்டும் நமக்கு சேர்ந்தது கிடையாது. கோக்கஸ் நியூசிஃபெரா இந்தியாவோடது கிடையாது, சரிங்களா? அராக்கிஸ் ஹைப்போஜியா அதுதான் வந்து கிரவுண்ட் நட். கிரவுண்ட் நட் இந்தியாவோடது கிடையாது. சோ கிரவுண்ட் நட் பாத்தீங்கன்னு சொன்னா சவுத் அமெரிக்கால இருந்து வந்தது. சன்ஃபிளவர் ஆயில் வந்து நார்த் அமெரிக்கால ப்ரொடியூஸ் ஆனது, நார்த் அமெரிக்கால வந்த பொருள். அப்ப இந்தியாவுக்குன்னு இது வந்து கோகனட் ஆயில்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த நான் ஃபாரிஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தது. நமக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையவே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம நல்லெண்ணெய நம்ம யாரும் சாப்பிடுறது இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நல்லெண்ணெய் சாப்பிட்டா காரல் அடிக்குது, வாசனை இருக்கு, கார் அடிக்குது, என்னமோ டிஃப்ரெண்டா சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம ட்ரெடிஷனலான ஒரு ஆயில நம்ம எடுக்கணும் அப்படின்னு போகும்போது, நம்மளுக்கு சொந்தமான நம்ம பாரம்பரிய எண்ணெய்ன்னு போகும்போது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய். பட் ஆஸ் யூ டோல்டு, முதல்ல சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஜிஞ்சிலி ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கும் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து முடியாத ஒரு காரியம். ஓகே, இதுலயும் இன்னும் சிலருக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்ல அப்படிம்பாங்க, கசப்படிக்குது, என்னென்னமோ வித்தியாசமாலாம் சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம அடுத்த ஆயிலுக்கு போயிருப்போம். இனிமே பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கடுகு எண்ணெய் இதை விட நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் இன்னுமே யூஸ் பண்ணின எண்ணெய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யாருமே அதை யூஸ் பண்றதே கிடையாது. இலவம்பஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். இலவம்பஞ்சில ஒரு கொட்டை வரும், பாத்திருக்கீங்களா? ஆமா, கொட்டை இருக்கும். அந்த கொட்டையில இருந்து ஆயில் எடுப்பாங்க, சரிங்களா? சோ அந்த மாதிரி ட்ரெடிஷனலா அது. அதுக்கப்புறம் நாய் வேலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாய் வேலை செடி, பிலியோம் விஸ்கோசா, பிலியோம் விஸ்கோசா அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலர் பூ பூத்து காடு பூரா வந்து உங்களுக்கு அது ஒரு வீடு, ஒரு களை செடியா அப்படி கல்டிவேட் பண்ண மாதிரியே இருக்கும் பார்த்தா. அது ஒரு களை செடியா தான் இருக்குது. பட் அதுவும் ஒரு வெரி குட் குக்கிங் ஆயில். பட் இது எல்லாமே நம்ம விட்டுட்டு யாரு ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரு 4 பேர் சொல்றாங்களோ, நம்ம அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடல் எண்ணெய் யூஸ் பண்றதுல கிரவுண்ட் நட்னால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கறத நான் அன்னைக்கு சொன்னேன் இன்ட்ரோடக்டரி கிளாஸஸ்ல. சோ கடல் எண்ணெய் சாப்பிடும் போதே எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. FSSAI கொடுத்த லிமிட்டுக்கு மேல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் போதே நம்ம அதை விட்டுட்டு காலையில எழுந்ததுல இருந்து காஃபி டீ, மார்னிங் காஃபி குடிக்கும் போதே வந்து அந்த கிரவுண்ட் நட்டை தான் சிக்கீஸ சாப்பிடுறாங்க. சமைக்கிறது எல்லாத்துலயுமே கிரவுண்ட் நட் ஆயிலு, பேக்ல கிரவுண்ட் நட் வச்சுக்கிறாங்க, கடையில பருப்பி நான் சாப்பிடுறேன் ஸ்நாக்ஸா அதுதான் சொல்றாங்க. சோ அந்த மைக்ரோ ஃபைபர்ஸ் போய் என்ன வேலை பண்ணுது, வேண்டாத வேலைங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அந்த வேண்டாத ஒண்ண வந்து நம்ம கிட்ட வந்து மைண்ட்ல ஏத்திட்டே இருக்காங்க. அதாவது லிமிட்டா சாப்பிடணும், அதுவுமே வேண்டாதது அப்படிங்கறத விட லிமிட்டா சாப்பிடணும். அப்படி பார்க்க போகும்போது ஏன் நம்ம சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது? ஒரு சன்ஃபிளவர்ல இருந்து நம்மளுக்கு 2000 விதைகள் வரும், ஓகேங்களா? சோ 2000 விதைகள் வரும்போது நம்ம நிறைய ஹெக்டேர் கணக்குல வந்து அது இந்தியாலேயே இன்னைக்கு பயிர் ஆயிட்டு தான் இருக்கு, ஆகாம கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஏன் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்ப கடலை எண்ணெய் சாப்பிட்டாங்க, கடலை கிடைச்சது இல்ல அப்படின்ட்டு. எஸ், கிடைச்சது. அது வந்து நம்மளுக்கு 19th செஞ்சுரியில தான் வந்திருக்கு நம்மளுக்கு, அதுக்கு முதல்ல நமக்கு வரல. ஏன்னா சவுத் அமெரிக்கால வந்து ஏறக்குறைய ப்ரீ கொலம்பியன் அந்த டைம்லயே வந்து
7600 வருஷத்துக்கு முதல்லயே கிரவுண்ட்நட் அங்க இருந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து 19th செஞ்சுரியில தான் த்ரூ வயா அண்ட் ஸ்வீடன் இந்தியாக்குள்ள என்டர் ஆயிருக்கு. சோ அதுக்கு முதல்ல நமக்கு அது கிடைக்கல. பட் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை பழகி அதுக்கு ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அதை வந்து ரொம்ப திணிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க செக் என்னதான் யூஸ் பண்ணணும், கடல் என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்க அளவா யூஸ் பண்ணுங்க. இப்போ சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் அப்படிங்கறதே வந்து நல்ல எண்ணெய். சோ அதுக்கு வந்து நிறைய ஒரு சயின்டிபிக்காவே ப்ரூவ் ஆன நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு சொந்தமான எண்ணெய் வித்து நம்மளுக்கு சொந்தமான எண்ணெய். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதையும் ஃபுட்ல சேர்த்துக்க பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி கேஸ்டர் ஆயிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூ டிராப்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இருக்கணும். இன்னைக்கு வந்து நான் முக்கியமா வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு சொல்லி எடுத்ததே வந்து ஒரு ஆயில் சைடு என்னன்னா சன்ஃபிளவர் தான். ஏன்னா அந்த சன்ஃபிளவர் ஆயில்ல வந்து நெகட்டிவாவே நம்மள பார்க்க வைக்கிறாங்க இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் அந்த சன்ஃபிளவர் ஆயில்ல நமக்கு தேவையான ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் இல்லையே தவிர அது நமக்கு கெடுதல் பண்றது கிடையாது. அது மைக்ரோ ஃபைப்ரல்ஸ் போய் நம்ம பிளட் வெசல்ல வந்து பிளாக் உருவாக்குறது கிடையாது. கொலஸ்ட்ரால நம்மளுக்கு கம்மி பண்ணிவிடும். இந்த மாதிரி அதுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அது வந்து தட் இஸ் ரிச் இன் விட்டமின் இ. விட்டமின் இ அதுல அதிக அளவில் இருக்கு. விட்டமின் இ அதிகமா இருக்குன்னா தட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட், எஃபெக்டிவான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இப்ப ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து அது என்ன பண்ணுது, அதை டெஸ்ட்ராய் பண்ணிருது. சோ அதனால வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி கொடுக்கறதாவும் இருக்கு. உடம்புல ஏற்படக்கூடிய சில வீக்கங்களையுமே அது குறைக்குது, சரிங்களா? இப்ப வந்து நம்ம முன் கிளாஸ்ல எல்லாம் சொன்ன மாதிரி கிரவுண்ட் நட்ல வந்து நம்ம கொலோக்கியலா சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுல பித்தம் அதிகமா இருக்கு. அது வந்து அதை சாப்பிட்டது அப்படின்னு சொன்னா சிலர் தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரீசன் அதுதான். பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப வந்து ஓகே, நம்மளுக்கு வந்து சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ண பிடிக்கல, அது உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் சீடு நம்மளுக்கு. அந்த சீடு வந்து அதாவது நம்மளோட டயட்ல இந்த பேலன்ஸ்டு டயட்டா நம்ம போகும்போது எந்த பொருளுமே நம்ம மிஸ் பண்ணாம, இப்ப வந்து 5 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க நம்மளுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இல்லைங்களா? அந்த 5 கேட்டகரியில இருந்துமே நம்ம 3 வேளை ஃபுட்டு சாப்பிடும் போதுமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கணும். அது சோ எடுக்காம போகும்போது அந்த இடத்துல டெஃபிஷியன்சி டிசீசஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ நம்ம டயட் கரெக்டா இல்ல அப்படின்னு சொன்னாக்க டெஃபிஷியன்சி டிசீசஸ், அது டெஃபிஷியன்சி டிசார்டர்னு சொல்லலாம், அதுதான் அதிக அளவுல நம்மளுக்கு வருது. போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதிக அளவுல வர்றதே வந்து நம்மளுக்கு டயட்னாலதான். சோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல ரொம்ப நம்மள பயமுறுத்தக்கூடியது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். சோ அந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸினுடைய இன்சிடென்சஸ் குறைக்கிறது வந்து இந்த சன்ஃபிளவர் குறைக்குதுங்க. நீங்க ஆயிலா எடுக்க பிடிக்கல அப்படின்னா அந்த சன்ஃபிளவர் ஆயில் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டுலதான் அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கல. நான் வந்து ஆந்திரால வந்து ஒரு 30 days ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. அப்ப போயிருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய பெட்டி கடைகள், பெரிய பெரிய கடைகள் எதுல பார்த்தாலுமே சின்ன சின்ன பவுச் 5 ரூபாய் பேக்கெட் 10 ரூபாய் பேக்கெட் விற்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா இங்க எப்படி நம்மளுக்கு கிரவுண்ட் நட் உப்பு காரம் போட்டு இருக்கு, அந்த மாதிரி அங்க சன்ஃபிளவர் சீட்ஸ் விற்கிறாங்க. அதை வாயில போட்டு அப்படியே மென்னுட்டு போயிட்டு இருக்காங்க பீப்புள். சோ அது வந்து உண்மையிலே டெலிஷியஸா கூட இருந்தது. இந்த சன்ஃபிளவர் வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னால 3000 இயர்ஸ்க்கு முன்னால நார்த் அமெரிக்கால வைல்டா இருந்ததை டொமஸ்டிகேட் பண்ணுனாங்க. ஆக்சுவலா வந்து அட் த பிகினிங் வந்து அவங்க ஆயில் சீடா அதை யூஸ் பண்ணல. அதை வந்து அவங்க பவுண்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஒன் ஆஃப் த ஃபுட் இன்கிரெடியண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் அதுல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டமின் இ இருக்கு, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் ஃபைட்டோஸ்டீரால், ஸ்டீராய்டு கிடையாது, ஸ்டீரால், ஃபைட்டோஸ்டீரால் இதுல இருக்கு. இந்த ஃபைட்டோஸ்டீரால் என்ன பண்ணும் அப்படின்னா சீரம் கொலஸ்ட்ரால் லெவல குறைச்சு விடும். அப்ப சீரம் கொலஸ்ட்ரால் லெவல குறைக்குது அப்படின்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்டா அது இருக்கு.
அதுல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சீரம் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோலேட் இருக்கு. வந்து நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஃபோலேட். அந்த ஃபோலேட் எதுக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லணும் நம்ம. அதனாலதான் எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ், பிரெக்னெண்டா ஆகணும்னு இருக்கிறவங்க, ஆல்ரெடி பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தருவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு ஃபோலேட் கொடுப்பாங்க. பட் நேச்சுரல் ஃபோலேட் வந்து நம்மளுக்கு சன்ஃபிளவர்ல இருக்கு, சன்ஃபிளவர் சீட்ல இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து ரொம்ப ரேரான ஒரு மினரல், செலினியம். ஸோ இந்த செலினியம் அப்படிங்கிற ரேர் மினரல் வந்து இந்த சன்ஃபிளவர்ல இருந்துட்டு இருக்குங்க. அப்ப அதாவது அது வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில தான் இருக்கு, மைக்ரோகிராம் அளவுல தான் இருக்கு. ஸோ இந்த எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மில்லிகிராம் அளவுல தான், மைக்ரோ மில்லிகிராம் அளவுல தான் வேணும். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலா எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இது வந்து நம்ம ஒரு கெமிக்கல் ஃபார்முலால போட்டது எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கதான் நிறைய நம்மளுக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்கு. நம்ம அந்த விதையை போட்டு மெல்லும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபைபர் கண்டென்ட் வாயில இருக்கிறது தெரியும். இது வந்து நம்மளுடைய டைஜஷனை வந்து ப்ரொமோட் பண்ணி தருது. அதுக்கப்புறம் இதுல புரோட்டீன் நிறைய இருக்குங்க, புரோட்டீன் ரிச். இந்த புரோட்டீன் என்ன பண்ணும்னு சொன்னா நம்மளுடைய பாடியை வந்து பொதன்னு ஆக்காது, டைட் ஆக்கும். அதாவது ரொம்ப லூசா மசில்ஸ் இல்லாம மசில்ஸை வந்து ஒரு டைட்டா ஃபிட்டிங்கா வச்சிருக்கிற மாதிரியான புரோட்டீன் கண்டென்ட் இதுல இருக்கு. இதுல வந்து அயனுமே இருக்கு. இந்த அயன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து உதவுது. அதுக்கப்புறம் வந்து மேங்கனீஸ் இதுல இருக்கு. இந்த மேங்கனீஸ் வந்து மெட்டபாலிசம், நம்ம பாடியில நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணும். இப்ப வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிடுறோம், ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து அது டைஜஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த டைஜஸ்ட் ஆன பொருளை வந்து பாடி வந்து அசிமிலேட் பண்ணணும், அதாவது உள்ள கிரகிச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். அப்படி இல்லாம சும்மா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், நம்மளுக்கு டயரியா போகுது, சாப்பிடுறோம் டயரியா போகுது, அப்படிங்கும் போது நம்மளுக்கு எந்த எனர்ஜியுமே அங்க கிடைக்காது. சோ அது வந்து ரெகுலேட் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வரும். சோ இந்த மேங்கனீஸ் வந்து எப்படின்னா நம்ம மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணி கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசத்தை வந்து அப்படி பேலன்சிங்லயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இதுல தயமின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இந்த தயமின் வந்து பிரெயின் ஃப்ரெண்ட்லி, பிரெயின் அண்ட் நியூரான் ஃப்ரெண்ட்லி. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். பெரியவங்களுக்கு, எல்டர்லி பர்சன்ஸ், அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அல்சீமஸ் வர்றது போஸ்ட்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்க்கின்சோனிசம் இருந்தாலுமே வந்து அதனுடைய ப்ரொக்ரெஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ரேட்ல ரெடியூஸ் ஆயிடும் நம்மளுக்கு. ரொம்ப அதாவது இந்த ரெண்டு டிசீஸ்மே பாத்தீங்கன்னா பார்க்கின்சோனிசம் அண்ட் அல்சீமர் வந்து இர்ரிவர்சபிள் டிசீஸ் தான், ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து பிரெயின் அண்ட் நியூரான் ரிலேட்டடா இருக்கும். உங்களுக்கு அல்சீமர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க நெட்ல கூட பார்க்கலாம். அல்சீமர்ஸ் வந்து உங்களோட பிரெயின் எடுத்து பாருங்க, நார்மல் பிரெயினை பாருங்க. அல்சீமர்ஸ் வந்த பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஏன் ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. சோ அதனால அந்த மாதிரி ஆகுது உங்களுக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூரான் டெஸ்ட்ராய் ஆகும்போது அந்த நியூரானினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதனாலதான் ஒரு சில பெரியவங்க வந்து நம்மளை பார்த்தா கூட அடையாளம் தெரியாது, டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நியூரான் வந்து அங்க இல்ல அவங்களுக்கு. அதே மாதிரிதான் பார்க்கின்சோனிசம்ல வந்து அந்த ரைகர்ஸ் மாதிரி அவங்களுக்கு இருந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் எடுக்கும் போதே அந்த ரேட் ஆஃப் ப்ரொக்ரெஷன், அந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷன் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதாவது அந்த பர்சன் சஃபர் ஆயிட்டு இருக்கக்கூடிய பர்சன் வந்து சஃபரிங் வந்து கொஞ்சம் குறையும், கஷ்டத்துல இருந்து வந்து அவங்க வெளியில வருவாங்க. அப்புறம் இதுல வந்து விட்டமின் பி இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ்னே சொல்லலாம். விட்டமின் பி வந்து ஜென்ரலா வந்து ஹார்மோன் பேலன்சிங்க வந்து அப்படி நமக்கு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கோலின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட், ப்ரோ அமினோ ஆசிட் இதுல இருக்கு. இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிஷனை ப்ரமோட் பண்ணும். நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை தொடுறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியுது இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு தெரியும்.
இப்ப நம்மளுக்கு ஒரு சூடு பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சூடு நம்மளுக்கு தெரியுது, அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் அங்க நடக்குது. சோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷனை பக்காவா வேலை செய்ய வைக்கக்கூடியது வந்து இந்த கோலின் அப்படிங்கிற பொருள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுல விட்டமின் சியும் இருக்கு. இந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணி விடும். அதே மாதிரி ஸ்கின்னோட ஹெல்த்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேங்கனீஸ் சொன்னா இப்ப மெக்னீசியமே அதுல இருக்கு. எல்லாமே வந்து ட்ரேஸ் அமௌண்ட்ல நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. கார்போஹைட்ரேட் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் வந்து குவிக்கா வந்து நம்மளுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால டயர்டா இருக்கும்போது ஒரு 4-5 விதைய போட்டு வாயில போட்டு அப்படியே சூ பண்ணி மஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இம்மிடியட்டா ஒரு எனர்ஜியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் இதே மாதிரிதான் கிரவுண்ட் நட் எப்படி வறுத்து வச்சுதான் நம்ம வச்சிருப்போம் பாக்கெட்ல, அதை எடுத்து ஒரு 4 போடுவோம் வாயில, ஒரு எனர்ஜி கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. சோ அதே மாதிரியே வந்து இதையுமே நம்ம வாயில போட்டுக்கலாம். அப்புறம் இதுல வந்து ஜிங்க் இருக்கு. இப்ப வந்து நம்மளுக்கு இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா மத்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி எனக்கு தெரியல, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லாருக்குமே ஜிங்கோவிட்டா கொடுத்தாங்க இல்லைங்களா. ஜிங்கோவிட்டா டேப்லெட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அது வந்து த்ரூ ரேஷன் ஷாப் கூட சப்ளை பண்ணினாங்க. காரணம் என்னன்னா இந்த ஜிங்க் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது பாடி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த அதாவது அப்புறம் கால் வலி அது கூட வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஜிங்க் வந்து நேச்சுரல் ஃபார்ம்ல நம்மளுக்கு இந்த இதுல சன்ஃபிளவர் சீட்ல இருக்கு, சூரியகாந்தி பூனுடைய விதையில இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, கோகனட் வந்து நம்மளோடது கிடையாது, அதுக்காக கோகனட் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. கோகனட் சாப்பிடலாம், அதுக்குமே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. நீங்க எப்ப கோகனட் சாப்பிட்டாலும் எல்லாரும் எப்படிப்பா சாப்பிடுவீங்க? கோகனட் எந்த ஃபார்ம்ல சாப்பிடுவீங்க? சீனி போட்டு சாப்பிடுவாங்க, எப்படிங்கப்பா? போட்டு சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. சரி, வேற ஏதாவது கூட காய் செஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியா தேங்காய் போட்டு சாப்பிடுவோம். ஓகே, அதெல்லாம் டேஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா? எஸ் மேம். இப்ப வந்து நம்மளுக்கு கோகனட்டோட ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே ராவா சாப்பிடணும், பச்சையா சாப்பிடணும். சரிங்களா? அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ரெசிபி தரேன், அது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க அதை எழுதி வச்சுக்கலாம். இப்ப நிறைய பீப்புள், ஃபீமேல் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி ஃபீமேல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலுமே இப்ப எல்லாம் சொல்றாங்க, கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, ஐயோ அப்பா முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்ட்டு, இல்லைங்களா? எத்தனை பேருக்கு முதுகு வலி இல்லாம இருக்கீங்க? ஓகே, அப்ப எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மேம் ரொம்ப ஒர்க் பண்ணா மட்டும் எனக்கு பெயின் வரும் மேம். எனக்கு ஆமா, ரொம்ப அதிக அளவு கொஞ்சம் பெயின் பண்ணா ஒர்க் பண்ணிட்டேன்னா லைட்டா வரும், அதுக்கப்புறம் கிளியர். லாங் டியூரேஷன் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நமக்கு பெயின் வரும் இல்லைங்களா? எஸ் மேம். மேம் எனக்கு L4 L5 கம்ப்ரெஷன் ஆகி ஆபரேஷன் ஆயிருக்கு மேம். அப்படியா? சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணிட்டே வந்துட்டீங்க. ஆமா மேம். சரி, நீ மேற்கொண்டு இதெல்லாம் இந்த வலி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, தேங்காய் வாழை இலை இருக்கு இல்லைங்களா, வாழை இலையை எடுத்துட்டு அந்த வாழை இலையில தேங்காவை நீங்க துருவணும். வாழை இலையில தான் துருவணும் கண்டிப்பா. வாழை இலையில நல்ல அந்த பூ மாதிரி வர்றது ஒரு கோகனட், ஒண்ணு இல்ல ஹாஃப் கோகனட், ஒரு மூடியை வந்து நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு அது கூட கருப்பட்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இனிப்புக்கு கருப்பட்டி. அந்த கருப்பட்டியை வந்து நீங்க சின்னதா ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு எடுத்து அதை தட்டி அந்த தேங்காயில போட்டுறணும். ரெண்டையும் வந்து நீங்க அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ விரல் வச்சோ அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஏலக்காய் தட்டி போடுங்க, இல்லைன்னா அது மேண்டேட்டரி கிடையாது. இது வந்து நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணணும், கையில மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வாழை இலையில நடுவுல அதை கொண்டு வந்து நல்லா டைட்டா அந்த வாழை இலைய வந்து மூடி கட்டிடணும். கட்டி நீங்க 30 minutes, half an hour வச்சிடணும். half an hour அப்புறமா நீங்க அதை எடுத்து அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாக்க என்ன, அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். வாழை இலையில வச்சிருக்கீங்க, எந்த நியூட்ரியன்ஸுமே நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கும். அந்த கருப்பட்டின்னு போடும்போது வந்து நம்மளுக்கு அது அயன் ரிச்சா இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், அதாவது கோகனட்ல இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்ச நாள், ஒரு வாரம், 4 நாள், 5 நாள் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்பைனல் கார்ட்ல, முதுகுல எந்த வலி இருந்தாலுமே நம்மளுக்கு சரியாயிடும். சரிங்களா? சோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமா கொடுக்காதீங்க.
ஒண்ணு அவங்க அந்த தேங்காவை சாப்பிட தெரியாம சோக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த சக்கை மாதிரி வரும் பாத்தீங்களா, அதை வந்து எங்கேயாவது தொண்டையில மாட்டு வச்சுக்கலாம். அது போக குழந்தைங்களுக்கு பின்வாம் இருக்கு இல்லைங்களா, அஸ்காரிஸ், குடல் புழு இருக்கு இல்லைங்களா, அது குழந்தைங்களுக்கு வரும் இல்லையா குட்டி குட்டியா ஒயிட்டா. சோ அது வந்து அவங்களுக்கு அதிகமா எண்ணிக்கையில அதிகமா பெருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமா கொடுக்காதீங்க. நல்ல பல்லு வந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா வந்து நீங்க அப்படியே அதை கடிச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போதுதான் வந்து நம்மளுக்கு அதுல ஃபுல் பெனிஃபிட் வரும். தயவு செஞ்சு குழம்புல அரைச்சு ஊத்தி அதை நீங்க கொதிக்க வச்சு சாப்பிடாதீங்க. அப்ப வந்து நம்மளுக்கு வேணுங்க கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேற ஃபார்ம்ல வந்து அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அதாவது ஷார்ட் செயின் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் கன்வர்ஷன் அது நடந்துரும். அதனால வந்து நீங்க பச்சையா சாப்பிடுறதுதான் நல்லது, சரிங்களா? அதுக்காக கிரவுண்ட் நட் எல்லாம் பச்சையா சாப்பிட்றாதீங்க. கிரவுண்ட் நட் வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஏன்னா எல்லா ஆயில் சீட்ஸ் பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிடலாம். மேம் அப்போ தேங்காய் சட்னி மேம் டயட் ஃபாலோ பண்றவங்க இருக்கீங்களா? மேம் இப்பதான் கிளியரா கேக்குது. அப்போ தேங்காய் சட்னி சாப்பிடலாமா மேம்? ஆமா, எடுத்துக்கலாங்களா? தேங்காய் சட்னி சூடு பண்றது இல்லைல்லம்மா நம்ம, இல்ல இல்லைங்க இல்ல அதை சாப்பிடலாம். ஓகே தேங்காய் சட்னி சாப்பிடலாம். இட் இஸ் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. ஓகே ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், தேங்காய் சட்னியை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, சாப்பிடலாம். ஓகே. இப்ப வெகன் ஃபுட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒன்லி பிளான்ட் பேஸ்டு ஃபுட் எடுத்து யாராவது நம்ம குரூப்ல இருக்கீங்களா? பால் தயிர் நெய் அதெல்லாம் சாப்பிடாதவங்க? ஓகே, அப்ப நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். இப்ப ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா ரீசெண்டா ஒரு பேஷண்ட் சஃபர் ஆயிட்டு வந்தாங்க, அதனால நான் சொல்றேன். ஏன்னா நம்மள யாராவது அதை பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க வந்து பால் சாப்பிட என்னது நாட்டு மாடு பால் தான் சாப்பிடணும், மத்த பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கங்கிற ரீசன்னால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் நட் பச்சை கடலை நிலக்கடலை கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு மிக்சியில போட்டு ஆட்டி அப்படியே பால் எடுத்துட்டாங்க. சோ அதை வந்து அவங்க பாலுன்னு குடிக்கிறாங்க. அதுலயே வந்து அவங்க தயிரும் ஆக்கிக்கிறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அது கொயாகுலேட் ஆகும். எந்த நேச்சுரல் பொருளுமே வந்து அது புளிப்பு ஃபெர்மெண்ட் ஆகும்போது வந்து கொயாகுலேட் ஆகி தயிர் மாதிரி வந்துடும். ஓகே ஃபைன், அது குடிக்கிறதுல தப்பு இல்லை. பட் ரெகுலரா அது குடிக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த லேடிக்கு வந்து கால் பிளாடர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கால் பிளாடர் ப்ராப்ளம் ஆகி உடம்பே வந்து அவங்களுக்கு ஒரு எல்லோ கலரா மாறிடுச்சு. சோ இது என்ன காமிக்குது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பித்தம் இல்லைங்களா, அந்த நம்ம மூக்குன்னு சொல்றத நீக்காம தான் நம்ம போட்டு ஊற வச்சு அரைப்போம். அப்ப வந்து நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய அஃப்ளோடாக்சின் வந்து அதிகமாயிடும். அந்த அஃப்ளோடாக்சின் உள்ள நம்மளுக்கு தெரியாம போகும்போது பயோமேக்னிபிகேஷன் நாள்பட சாப்பிடும்போது உடம்புல வந்து அது அக்யூமுலேட் ஆயிட்டு பிரச்சனையை பண்ணுது. சோ இந்த மாதிரியான பொருள்கள் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது என்னைக்காவது ஒரு நாள் பண்ணி சாப்பிடலாம், சரிங்களா? தேங்காய் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்க எப்படி வேணா எப்ப வேணா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். பட் கிரவுண்ட் நட்டை வந்து கொஞ்சமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி இல்லைங்களா, எள்ளு. சோ இது வந்து நம்ம எள்ளு வந்து நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீசனல் கிராப், பர்டிகுலர் சீசனுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட ஹார்வெஸ்ட் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடம்ப சூடாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும், நம்மளோட என்விரான்மெண்டல் கண்டிஷன் அப்ப. சோ அதுக்காகவே வந்து நம்மளுக்கு நேச்சர் வந்து அந்த டைம்ல நம்மளுக்கு எள்ளு கொடுக்குறாங்க. சோ அந்த எள்ளு தான் வந்து நம்ம பெரியவங்க அதை பவுண்ட் பண்ணி அது கூட நிறைய பொருள்களை போட்டு எள்ளு பொடி, அப்புறம் எள்ளு உருண்டை, எள்ளு பர்ஃபி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்ப்பா. யாருமே வந்து இயற்கை விவசாயி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு கோவப்படாதீங்க, நானுமே இயற்கை விவசாயி தான். ஆனா நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்மளுக்கே உண்டான ஜிஞ்சிலியே அந்த எள்ளை வந்து நம்ம மறந்துட்டோம். இப்ப எத்தனை பேர் வந்து நான் வந்து எள்ளுருண்டிய நான் கையில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அந்த பாக்கெட்ல கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாயை வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. பட் எள்ள சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் வந்துட்டு இருக்குங்க. இப்ப எள்ளு வந்து பாடியை ஹீட் ஆக்கிரும்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் என்ன பண்ணுது நம்மளுக்கு, நம்ம வந்து லிட்டர் கணக்குல எண்ணெய் குடிக்கிறது இல்ல,
கொஞ்சமா தான் போட்டு நம்ம அதை தாளிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம சீசனிங் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெயை விட்டு அதுல கடுகு போட்டு அதை பொரிஞ்சு அதுல வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து முக்காவாசி கருகி போயிடும், அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல மத்த ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஆயிலுமே நம்மளுக்கு நல்ல ஆயிலா இருக்காது. நம்ம ஆட் பண்ண பொருள்கள்ல இருந்த நியூட்ரியன்ஸுமே எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி போயிருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எல்லா குழம்பு அழகா வைங்க, தால் வைங்க, சாம்பார் வைங்க, எல்லாமே வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா தாளிச்சு விடக்கூடாது. அதை கீழே எடுத்து வச்சு நல்லெண்ணெய் அப்படியே அழகா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ மேல விட்டுட்டு கருவேப்பிலை உருவி போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆயில்ல கேக்குதுங்களாப்பா? ஹலோ, கேக்குதுங்களா? மேம் கேக்குது. கேக்குது மேம், கேக்குது. கேக்குதுங்க மேம். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு ஸ்லைடிங் விண்டோ ஏதோ என்ன சிஸ்டத்துல வந்துருச்சு அதனால. சோ அதனால யாருமே வந்து நான் சீசனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எண்ணெயை காய வச்சு கொதிக்க வச்சு டெய்லி குழம்புல சேர்த்தாதீங்க. ஓகேங்களா? அப்ப வந்து நம்மளுக்கு அது நிறைய நெகட்டிவான ஒரு அதாவது நம்மளோட பாடியில நெகட்டிவான எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படுது. சோ அதனால வந்து கண்டிப்பா நல்லெண்ணெய் சாப்பிடுங்க. இப்ப நமக்கு சில ஹோட்டல்ஸ் சொல்லுங்கம்மா. நான் உனக்கு ரெக்கார்டட்ல புரியல மீரா மேம், எது சொன்னீங்களா? இல்ல மேம், இல்ல மேம். ஓகே. சோ அந்த மாதிரி வந்து நீங்க ஆயில வந்து கொதிக்க வைக்காம சூடாக்காம நீங்க சேர்த்தும் போது அதனுடைய பெனிஃபிட் நம்மளுக்கு அப்படி கிடைக்கும். இது வந்து எப்படின்னா ஒண்ணு அந்த எள்ளு வந்து நம்மளுக்கு அந்த சீசன்ல ஏன் வருது அப்படின்னா, இந்த குளிர்காலம் வரும்போது பாத்தீங்கன்னா எந்த லேடிஸ்க்குமே வந்து பீரியட் சைக்கிள் பெர்ஃபெக்டா இருக்காது. அந்த டிரான்சிஷன் டைம்ல அந்த வெயிலெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு நல்ல குளிர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 1 or 2 days வந்து பிளக்சுவேஷன் வந்துடும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி பிளக்சுவேட் ஆயிட்டு பீரியட்ஸ் ஆகும்போது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு கிராம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிராம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது வந்து இந்த நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் மட்டும் இல்ல, அந்த எள்ளு அதை வந்து நீங்க ஜஸ்ட் அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு கூட அப்படியே சாப்பிடுங்க. நம்மளுக்கு கடையில அதுக்கு உண்டான பொருள் கிடைக்கல, இல்ல கிடைக்கிறதே வாங்கி சாப்பிட பயமா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அந்த எள்ளை வந்து நீங்க ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் எள்ளு அப்படிங்கறது தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நீக்கிட்டு அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்கறது. நம்மளுக்கு வந்து கருப்பா இருக்கக்கூடிய அந்த எள்ளே சாப்பிடுங்க. அதுலதான் வந்து அயன் கண்டென்ட் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்த ஆயில் சீடுன்னு நம்ம பார்க்கும்போது சோயா ஆயில். சோயா ஆயில் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா போன வாரத்துக்கு. மேம் இதுல ஒரு டவுட். இப்ப நல்லெண்ணெய் வந்து நம்ம பண்றப்போ பொதுவா இப்ப நான் வந்து கருப்பு எள்ளு அது கூட கருப்பட்டி சேர்த்துதான் ஆட்டுவேன். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்களா? அந்த சுகர் அந்த கருப்பட்டி சேர்த்து ஆட்டுறது அந்த மாதிரி பண்றது அது ஒன்றும் தப்பு இல்லைங்களா? பண்ணலாம். உங்களுக்கு கருப்பட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த ஆயிலோட ப்ரிசர்வேட்டிவா இருக்கு. சரிங்களா? அந்த ஆயில் வந்து டிரான்சிட் ஆகும் இல்லைங்களா, சிக்கு வாசம் வரும் இல்லையா என்ன, அந்த சிக்கு வாசம் வராம ப்ரொடெக்ட் பண்றது கருப்பட்டி. கருப்பட்டி கூட என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து போட்டு அரைச்சிருவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இங்க நம்ம கோயம்புத்தூர் சைட்ல எங்க வீட்ல எல்லாம் எண்ணெய் ஆட்டிட்டு வந்துட்டு எந்த எண்ணெயா இருந்தாலுமே அதுல வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுத்து இவ்வளவு பெரிய கருப்பட்டிய தட்டி அதுல போட்டு அது கூட வந்து ஏலக்காயையும் தட்டி அதுல போட்டு ஒரு சின்ன பொட்டல மாதிரி கட்டி அந்த ஆயில்குள்ள போட்டுருவாங்க. சோ எப்படியோ வந்து உங்களுக்கு அந்த கருப்பட்டி வந்து எண்ணெயில இருக்கும்போது எண்ணெய் அவ்வளவு சீக்கிரம் ரான்சிட் ஆகாது. நீங்க ஆட்டலாம்ப்பா அப்படி. ஓகே மேம். மேம் வாங்கிட்டு வர எண்ணெயிலயும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா மேம்? நம்ம கருப்பட்டி போட்டுங்களா? எஸ் மேம். பண்ணலாம்ப்பா, பண்ணலாம். ஓகே. ஏன்னா நம்ம வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்னு வாங்கும் போது அந்த கருப்பட்டி போடுறதுக்கு வந்து முடியாது. நீங்க ஒரு 5 லிட்டர் மாதிரி வாங்குனீங்கன்னா தாராளமா போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். இப்ப எள்ளுலயே வந்து செங்கூர் எள்ளு கருப்பு எள்ளுன்னு 2 கிடைக்குது மேம் இங்க. அதுல வந்து கருப்பு எள்ளு வந்து இன்னும் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அது நிஜங்களா? கருப்பு எள்ளு தான் நானே யூஸ் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே மேம். கருப்பு எள்ளு தான் பெனிஃபிஷியல்ப்பா. உங்களுக்கு வந்து அதுல ஃபோலிக் ஆசிட் இருக்கு, அயன் இருக்கு, அதுல எல்லாமே ரொம்ப அதிகமான பொருள். அதாவது சில மித்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்லி விட்டுருவாங்க, அதை வச்சுட்டு நம்மளும் பயப்பட்டுட்டு இருப்போம்.
அதாவது எள்ளு சாப்பிட்டா உடம்பு சூடாயிடும், அதாயிடும், இதாயிடும்னு சொல்லிட்டு நம்ம அதனாலயே வந்து நம்ம பயந்துட்டு சாப்பிடாம விட்டுட்டோம். அப்படிலாம் கிடையாதுங்கப்பா. கருப்பு எள்ளு வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். இன்னுமே வில்லேஜ் சைட்ல எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா சில பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எள்ள வாயில போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வாசனையோட வெளியில போக கூடாது, போனா காத்து கருப்பு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரீசன் என்னன்னா அந்த அளவுக்கு அந்த மனம், அந்த பிளேவர் அந்த அளவுக்கு இருக்கு, அதுக்காக அப்படி சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசினல் சீட் அப்படின்னு சொல்லலாம். ஆயில் சீடை வந்து நம்ம ஆயில் சீடா பார்க்காம அதை மெடிசினாவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? எனி மோர் மேம் டவுட்? மேம் இப்போ சன்ஃபிளவர் ஆயில் வரது எல்லாமே ஒரிஜினலா மேம், இப்படி பார்த்து வாங்குறது சன்ஃபிளவர் ஆயில் சன்ஃபிளவர் நமக்கு கிடைக்குது, நம்ம வாங்கி அரைச்சிக்க வேண்டியதுதான். வாங்கி அரைச்சிக்கணும். ஆமா, மூட்டை மூட்டையா கிடைக்குதே. அப்படி வந்து நம்மளுக்கு சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணல. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளே தோப்பு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு 4 தென்னை மரம் இருந்தா போதும் அந்த ஃபேமிலிக்கு வந்து நம்ம கோகனட் ஆயில் எடுத்துடலாம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சன்ஃபிளவர் ஆயிலை பத்தி நினைக்க மாட்டோம். அதனால ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நீங்க சன்ஃபிளவர் சீட் வாங்கிட்டு வாங்க. அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய போட்டு எடுத்து ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு சால்ட் வாட்டர் தெளிச்சு எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க. அப்பப்ப 4 எடுத்து சாப்பிடுங்க, பாப்கார்ன் சாப்பிட்ட மாதிரி. அவ்வளவுதான். அந்த தோலோட நம்ம சாப்பிடுறோம். தோலை வந்து நல்லா சூ பண்ணிட்டு கடைசியில வர்ற சக்கையை நம்ம துப்பிடலாம். மேம் இப்போ சன்ஃபிளவர் சீட்ஸ் இல்லாம நம்மளுக்கு வந்து இப்போ புதுசா இந்த பம்கின் சீட்ஸ், அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், இது எல்லாமுமே வந்து சீட்ஸோட சேர்ந்து வருது இல்லைங்களா? சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இப்ப நம்ம லட்டு பண்றோம் அந்த மாதிரி எல்லாம். சோ அதெல்லாமும் சாப்பிடலாங்களா இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம்? நீங்க எந்த ஊர்ப்பா? மேம் ஈரோடு. ஈரோடு. ஈரோடுல இருந்துட்டு இப்படி கேட்கலாமா? மேம் விளையாதுன்னு தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க. விளையாதுன்னு தெரியறது இல்ல. உங்களுக்கு பூசணிக்காய், பரங்கிக்காய் போடுவாங்க சரிங்களா? பரங்கிக்காய் பொங்கல் டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாரு வீட்டுல அந்த பரங்கிக்காய், நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கோயம்புத்தூர் சைட்ல, ஈரோடு சேலம்ல எல்லாம் வந்து அது அரசாணிக்காய்ன்னு சொல்லுவோம். அதை கட் பண்ணி எடுத்த உடனே அந்த விதையை தூக்கி வீச மாட்டாங்க, எடுத்துக்குவாங்க. அந்த விதையை எடுத்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி ஒரு நாள் வெயில்ல வச்சு எடுத்து அதை சூப்பரா அப்படியே ட்ரை ஃப்ரை பண்ணுவாங்க. கடைசியில ஒரே ஒரு டிராப் கோகனட் ஆயில் விட்டு அதுல மிளகாத்தூளும் சால்ட்டும் போட்டு சாப்பிட கொடுத்துருவாங்க. சாப்பிட்டது இல்லையா நீங்க? எஸ் மேம், நான் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்ப புதுசா இந்த சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ் இதெல்லாம் இல்லைங்களா, அதனால ஒரு டவுட். ஆகுனா நான் உங்களுக்கு விப்பனா இல்லையா? கண்டிப்பா மேம். நம்ம வந்து நம்ம ஊர்ல என்ன கிடைக்குதோ நம்ம அதை சாப்பிடணும். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம இந்த தர்பூசணி சாப்பிடுறோம் இல்லைங்களா? யாராவது வந்து தர்பூசணி விதைய வறுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? இதே வந்து நீங்க ஏமன் போனீங்கன்னு வைங்க, ஏமனோட மார்க்கெட்ல ஃபுல்லா வந்து லைனா உட்காந்து தர்பூசணி சீடை வந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து அங்கேயே பக்கத்திலேயே வந்து இந்த கோல் போட்ட ஸ்டவ், அந்த அடுப்பு, அந்த அந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா, கறி போட்டு நெருப்பு பண்ணி அந்த அடுப்பு மாதிரி வச்சிருப்பாங்க. வேணும்னு கேட்டா உடனே வறுத்து கொடுத்துருவாங்க. அதை எடுத்து உடைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு டைம் பாஸ் அவங்களுக்கு. அதுதான். இந்த விதை எங்க இருந்து போகுது தெரியுங்களா? அவங்களுக்கு தர்பூசணி விளைச்சல் கிடையாது. நம்ம இங்க தர்பூசணி கடையில வாங்கி தர்பூசணியை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டை அங்கேயே விட்டுட்டு வந்துருவோம் பாத்தீங்களா? அதை எடுத்து வந்து அவங்க பிசினஸ் பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாமே வந்து சாப்பிடலாங்கப்பா. வெள்ளரி விதை சாப்பிடலாம், பூசணி விதை, தர்பூசணி விதை, பரங்கிக்காய், இந்த மாதிரி எல்லா விதைகளும் சாப்பிடலாம். பட் சியா சீட் இஸ் நாட் அவர்ஸ். பிளாக்ஸ் வந்து இந்தியால நார்தன் பார்ட்ல வந்து இருந்துட்டு இருக்கு. சோ பிளாக்ஸ் வந்து நம்ம தைரியமா சாப்பிடலாம். சியா சீட் வந்து அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. அதே மாதிரி இந்த எல்லா நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி சாப்பிடுறாங்க. சோ அந்த டெய்லி சாப்பிடுறதா வேண்டாம்னு நான் சொல்றது. நம்ம வாரத்துல ஒரு நாள் 2 நாள் சாப்பிடணும். ரெகுலரா நம்ம வந்து அதை எடுக்க கூடாது. இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் ஃபுட், இட் இஸ் அ ஸ்நாக்ஸ். சோ ஸ்நாக் நம்ம சாப்பிடும் போது எப்பவாவது கொஞ்சமா நம்ம சாப்பிடுவோம், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த உருண்டை பண்ணிட்டு சாப்பிடாதீங்கம்மா. கடைசியில ஃபியூச்சர்ல நம்மளுக்கு கிரியாட்டினின் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஓகே ஓகே மேம். ஓகே. ஆனா வந்து நீங்க சொல்றது அந்த சன்ஃபிளவர் சீட்ஸும் தேங்காயில அந்த இது சாப்பிடுறதுலாம் அதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிடலாம் இல்லைங்களா?
சன்ஃபிளவர் சீடே வந்து நான் சொல்றது ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பூனுக்கு மேல சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஓகே தேங்காய் வந்து நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம். தேங்காய் ஒண்ணுமே பண்ணாது. ஓகேங்களா? சரிங்க. ஆனா தேங்காய்னு நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அது வந்து அந்த கோகனட்டோட எண்டோஸ்பெர்ம். சோ அந்த எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அதனால நமக்கு அது பெரிய சைடு எஃபெக்ட் எதுவுமே கொடுக்காது. பட் மத்த நட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுல வந்து இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் லெவல் வேற, பயோ அவைலபிலிட்டி வேற. அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியா சாப்பிடாம மத்தது கூட மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, அங்கதான் நம்மளுக்கு பிரச்சனை வந்து நிக்கும். அந்த 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 இன்கிரீடியன்ஸுகளுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வயிற்று வலி, அஜீரணம் அந்த மாதிரி எது வேணாலும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எடுங்க, அளவுல குறைவா எடுங்க. டெய்லி வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து டெய்லி சாப்பிடுறவங்க இருந்தீங்கன்னா டெய்லி சாப்பிடாம அதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டெய்லி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து செஸ்ட் கன்ஜஷன் வர ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பேர் வந்து தண்ணியில ஊற வச்சு ஒரு நாள் இன்னைக்கு 1 நாளைக்கு 2 இந்த மாதிரி 99 எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு வராங்கப்பா. அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஒரு 4 போட்டு சாப்பிடுங்க, 5 போட்டு சாப்பிடுங்க, அதிகமா நம்மளுக்கு வேண்டாம். சரிங்களா? ஓகே. சோ என்ன டவுட் இருக்குங்கப்பா? தேங்காய் பால் எப்படி மேம், அது எப்படி இன்டேக் எடுத்துக்கலாம் மேம்? தேங்காய் பால் நீங்க சாப்பிடலாம். தேங்காய் பாலை சூடுபடுத்த கூடாது. தெரியும் இல்லைங்களா அது? அது தெரியும் மேம். தேங்காய் தேங்காய் பாலா பாலா சாப்பிடலாம். பாலா சாப்பிடுங்க, பாலா சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே கூட டே டைம்ல சாப்பிடணும், ஈவினிங் சாப்பிட வேண்டாம். டைஜஷனுக்கு கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, சீனியர் பீப்புள் கஷ்டப்படுவாங்க. அதனால டே டைம்ல சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆயில் சீடு பாத்தீங்கன்னா, ப்ரொசீட் பண்ணட்டா? எஸ் மேம், எஸ் மேம். எஸ் மேம். இன்னொரு இம்பார்ட்டன்டான டெலிஷியஸான ஆயில் சீடுன்னு பார்க்கும்போது காட்டன் சீட் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பருத்தி கொட்டை எண்ணெய். எஸ் மேம், எஸ் மேம், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆயிலுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில். சரிங்களா? பயப்படாம சாப்பிடக்கூடிய ஆயில் தான் அது. நம்ம வந்து எண்ணெயா சாப்பிடும்போது குறைஞ்ச அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்குவோம், அதனால பெரிய பிரச்சனை வராது. இப்ப வந்து ரீசெண்டா வந்து என்கிட்ட வந்து பர்சனலா ஒரு டாக்டர் தான் பேசினாங்க. அவங்க வந்து கேட்டது, அவங்களோட பொண்ணு வந்து ஒபிசா இருக்காங்க. சைக்கிள் வந்து 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருத்தோட தான் சைக்கிள் ஆகுது. பட் அவங்க சொல்றது வந்து நான் ஹெல்தியான டயட் கொடுக்குறேன், டெய்லி வந்து பருத்திப்பால் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சோ இதுலதான் வந்து அங்க பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? சோ பருத்தி அந்த காட்டன் சீட் ஆயிலா நம்ம சாப்பிடலாம். பட் அந்த பருத்தி பால் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து ஆல்டர் பண்ணி விட்டுரும். அப்ப ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து ஆல்டர் பண்ணிருச்சுன்னா பிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வந்து என்ன ஆகும், நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் கீழே குறைஞ்சு டெஸ்டோஸ்டிரோன், இப்ப வந்து எல்லாரும் உடம்புலயுமே மேல் பர்சன்ஸ் ஃபீமேல் பர்சன்ஸ் யாரா இருந்தாலுமே தினமும் குழந்தைங்களுக்கு காலை நேரத்தில் தேங்காய் பால் கொடுக்கலாமா? ஆண் பெண் குழந்தை இருப்பாளா இருக்கும். டெய்லியே கொடுக்கலாம், 1/2 டம்ளர் கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தையோட ஏஜை பொறுத்து. சரிங்களா? ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தையா இருந்ததுன்னா சின்ன டம்ளர் 1/2 டம்ளர் கொடுங்க. அதை விட குட்டி குழந்தையா இருந்ததுன்னா டெய்லி கொடுக்க வேணா, வாரத்துல 2 நாள் கொடுங்க. ஓகே? கொஸ்டின் கேட்டவங்களுக்கு இப்ப கொஸ்டின் வந்தது அவங்களுக்கு. ஓகேப்பா. இப்ப வந்து நம்ம பருத்தி ஆயிலுக்கு பருத்தி பாலுக்கு வரும்போது இப்ப மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 2 ஹார்மோனுமே இருக்கும். சரிங்களா? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் 2 பேருக்குமே இருக்கும். பட் ஃபீமேல் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும், அந்த டெஸ்டோஸ்டிரோன் குறைவாகவும் இருக்கும். அந்த டெஸ்டோஸ்டிரோன் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து யாராவது எதுவும் சொல்றதுக்கு முதல்ல கோபம் வர்றது மூக்குக்கு மேல, டெஸ்டோஸ்டிரோன்னாலதான் அது. சரிங்களா? அப்புறம் சிலருக்கு வந்து லேடிஸ் பாத்தீங்கன்னா பால்ட்னஸ், நல்ல தலை வந்து ஃபுல்லா சொட்டையா இருப்பாங்க, அவங்களுக்குமே வந்து டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரியே வந்து மேல் பர்சனுக்குமே வந்து டெஸ்டோஸ்டிரோன் குறைஞ்சு அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி ஆகும்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டா ஆல்டர் பண்ணி விட்டுரும். அப்ப இந்த பருத்திப்பாலை வந்து டெய்லி ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ண
ஒரு அடலசன்ட் கேர்ளுக்கு அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கீழே இறங்கிடும், டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஜென்ரலாவே டெஸ்டோஸ்டிரோனுடைய ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா பாடி பில்டிங் இல்லைங்களா. ஆண்களோட பிசிக் வந்து பெண்களை விட ஸ்ட்ராங்கா கெட்டியா டாலா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து பருத்திப்பால் ரெகுலரா எடுக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாஸ்குலின் கேரக்டர் மாதிரி அவங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும், ஃபெமினைன் கேரக்டர் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்து ரெகுலரா அது கொடுக்காம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சிரும், நெகட்டிவ் எஃபெக்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இருக்காங்கப்பா? அப்ப மேல் வந்து எடுத்துக்கலாமா ரெகுலரா? இல்லப்பா, அதுக்கும் வந்து அங்க வேற பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதுல அந்த சீட்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸின் வந்து உங்களுக்கு வயிற்று வலியை உருவாக்கும். அதனால வந்து எதுவுமே வந்து ரெகுலரா எடுத்துக்க கூடாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேப் விட்டுட்டு தான் எடுத்துக்கணும். இப்ப வந்து நம்ம சொல்லுங்கம்மா. மேம் இப்ப சாப்பிடுற சாப்பாடுல கூட நமக்கு வந்து இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா மேம் ஒரு 4-5 மாசம் ஏதாவது கேஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இங்க மட்டும் பெயின் வருது. அது ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப உணவுலையும் ஏதாவது நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குதாங்க மேம் ஏதாவது? இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, வாதநாராயண இலை தெரியுங்களா? வாதநாராயண மரம். தெரியுங்க மேம். வாதநாராயண கீரை வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுருங்க. சரிங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாது. அதர்வைஸ் நீங்க ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் கொடுங்கம்மா. சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த பொருளுமே எதா இருந்தாலும் நமக்கு எந்த பொருளுமே நம்ம வாய்க்குள்ள நம்ம வயிற்றுக்குள்ள போறத குறைக்கணும். நீங்க இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பண்றதெல்லாம். அதை பண்ணும் போது உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கேஸ் வந்து உங்களுக்கு வெளியில வந்துரும். சோ பெயின் இருக்காது. அப்படியும் உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா வாத நாராயண கீரையை நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, சரியாயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த கடலை எண்ணெயும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். கண்டிப்பாப்பா குறைச்சுக்கோங்க. அதாவது நம்ம இந்த மாசம் கடலை எண்ணெய் சாப்பிட்டோம் அப்படின்னு, அதாவது வீட்டுல வந்து எல்லா எண்ணெயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு வாட்டி கடலை எண்ணெய் சாப்பிடுவோம். இந்த முக்கியமா வந்து நம்மளோட இந்த ஜிஞ்சிலி ஆயில்ல வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். கோதுமை சமைக்கும் போது ஜிஞ்சிலி ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது கட்டாயமா. ஏன்னா கோதுமை அண்ட் ஜிஞ்சிலி வந்து ஸ்லோ பாய்சன். சரிங்களா? சோ அதனால வந்து நம்ம அதை கூட எடுத்துக்க கூடாது. கோதுமை போட்டு நீங்க கோதுமை உப்புமா, சப்பாத்தி, ரொட்டி, பூரி அந்த மாதிரி செய்யும் போது நீங்க கடல் எண்ணெயோ இல்ல கோகனட் ஆயிலோ போய்க்கோங்க, ஜிஞ்சிலி ஆயில் வேண்டாம். மத்த எல்லாத்துக்கும் ஜிஞ்சிலி ஆயில் ஹாப்பியா யூஸ் பண்ணலாம். அந்த தப்பு தான் மேம் பண்றோம். இன்னைக்கு சப்பாத்தி பண்ணேன், அதுல நல்லெண்ணெய் ஊத்தி தான் மேம் சுட்டேன். பண்ணக்கூடாது, தப்பு தான் பண்றேன். சரிங்க. சோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கிளாஸ்ல முக்கியமா இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் புக்கு கொடுக்கறதுல நீங்க படிச்சுக்குவீங்க. எப்படியும் எக்ஸாம்க்கு 2 நாளைக்கு முதல்ல புக்க ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் வேர்ட் வரைக்கும் கண்டிப்பா படிக்க தான் போறோம் இல்லைங்களா எக்ஸாம்க்கு. அதுல வந்து இதெல்லாம் இருக்காது. சோ அதனாலதான் இந்த ஜெனரலாவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகேப்பா. யாருக்கும் எது டவுட் இருக்காப்பா? மேம் இந்த காட்டன் சீட் ஆயில் அது நம்மளே பண்ண முடியுமா மேம்? சீட்ஸ் வாங்கி பருத்தி கொட்டை வாங்கி பண்ணலாமே. ஓகே. அந்த காட்டன் சீடை வந்து நம்மளுக்கு எப்படி கிரவுண்ட் நட் போட்டு செக்கில் ஆட்டுறாங்க இல்லையாமா, சோ அதே மாதிரியே தான் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் எந்த அளவுக்கு மினிமம் குவான்டிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம வந்து செக்கு எண்ணெய்ன்னு சொல்லி வாங்குறோம் இல்லைங்களாப்பா. அந்த செக்கு எண்ணெய் வந்து அவங்க ஏற்கனவே செக்குல ஆட்டி நமக்கு பாட்டிலிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க இல்லைங்களா. அந்த அவங்க வந்து பாட்டிலிங் பண்ணனதுக்கு அப்புறமா வந்து அதுல ஏதாவது அடல்ட்ரண்ட் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரியே இதுக்காகவே வந்து நான் ஒரு இடத்துல என்ன பண்ணேன், நான் கோகனட்டை கொண்டு போய் நம்ம ஃபார்ம்ல இருந்த கோகனட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு ஆயில அரைச்சு கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு ஈக்குவலண்டான ஆயில நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுதே அரைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், நீங்க வெளியில போயிட்டு வாங்கன்னு நம்மள கம்பல் பண்றாங்க. சரிங்களா? நம்ம முன்னால நம்ம கொண்டு போனதை அரைக்க மாட்டேன்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு செக்கிங் போயிருந்தாங்க. அங்க செக் பண்ணும்போது என்ன பண்றாங்க, 2-3 இதை வந்து சீல் பண்ணாங்க அந்த ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால. அந்த செக்கு எண்ணெய் அப்படிங்கறது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆரம்பிச்ச டைம்ல
சோ சீல் வச்ச ஒரு கடையில என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேஷ்யூ இருக்கு இல்லைங்களா, முந்திரி வச்சிருக்கோம், அதை வந்து தூக்கி டம்ப் பண்ணக்கூடியது. அதை ஏன்னா உங்களுக்கு முந்திரிலயும் ஆயில் இருக்கு, எண்ணெய் இருக்கு. அதை கொண்டு வந்து இது கூடவே போட்டு ஆட்டி அதை வந்து நம்மளுக்கு அடல்ட்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் இன்னொரு படி மேல போய் என்ன பண்றாங்க, அந்த செக்குல வந்து அந்த கோகனட்டை ஆட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா, தேங்காயோ இல்ல கிரவுண்ட் நட்டோ, அதை ஆட்டிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள அந்த செக்குலயே பாம் ஆயில் அப்படியே கட் பண்ணி ஊத்தி விட்டுறாங்க உள்ள. சோ அது உள்ள ஊத்தும் போது நம்மளுக்கு தெரியாது, அந்த எண்ணெய் வந்து நம்ம கோகனட்டோ இல்ல கிரவுண்ட் நட்டோ அதை ஆட்டி அந்த அதனுடைய எண்ணெய் வெளியில வரும்போது ஆல்ரெடி இது மிக்ஸ் ஆகி வந்துருது. சரிங்களா? சோ இது வந்து எல்லா செக்கு பீப்புளையும் நான் சொல்லல, ஒரு சிலர் வந்து பிசினஸ் மைண்டோட இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி நம்ம பாட்டில்ல ஆல்ரெடி சீல் பண்ணி வச்சிருக்கிறத வாங்குறதுமே நம்மளுக்கு பயமா தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டுல எதையாவது செஞ்சு கொஞ்சம் எண்ணெயை எடுக்க பாருங்க. அப்படி இல்லையா, எண்ணெயோட யூசேஜ் வந்து நம்ம அப்படி கம்மி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். கோகனட் ஆயில் எல்லாம் வீட்லயே எடுக்கலாம் சிம்பிளா. சரிங்களா மேம்? மேம் இப்ப எனக்கு எங்க ஊர் பக்கத்துல ஒரு பாமாயில் ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா பாமாயிலோட அந்த மேல உள்ள ஸ்கின்ல இருந்து தான் பால்மாலின் ஆயில் எடுக்கிறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அது தேங்காய் மாதிரியே இருக்கும், தேங்காய் மாதிரியே இருக்கும், உள்ள தேங்காய் போலவே அந்த தேங்காய் பருப்பு இருக்கும். ஆமா அப்படிதான் இருக்கும். அது என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்ப மார்க்கெட்ல விக்குது இல்லையா பிராண்டட், பல பேர் சொல்லலாம் விவிடி, பேராசூட், அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அந்த உள்ள சீடை அவங்க சப்ளை பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரிதான் வந்து அந்த மாதிரி பிராண்டட் கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா பால்மாலின் ஆயில் கண்டிப்பா அந்த பால்மாயில் சீடோட ஆயில் வந்து மிக்ஸ்அப் ஆகுது. அதாவது பாமாயில் இல்ல, பாமாயில் உள்ள அந்த தேங்காய், அது தேங்காய் எண்ணெய் மாதிரியே வந்துருது. 100% நம்மளுக்கு அடல்ட்ரேட் பண்ணி தான் கிடைக்குதுங்க. ஏன்னா கடையில வாங்கக்கூடிய நல்ல பிராண்ட் கோகனட் ஆயில் வாங்கினா அது அப்படி சென்ட் வாசனை நம்மளுக்கு வரும். இனிமே வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா போனோம்னு வைங்களேன், அங்க வந்து நம்மளுக்கு கோகனட் ஆயில் வந்து நிறைய ரெண்டு சைடுமே, ரோட்ல ரெண்டு சைடுமே தேங்காய் எண்ணெய் கடை தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய்ல சிப்ஸ் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிப்ஸ். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு அவன் 150 ரூபாய்க்கு தரான் லிட்டர். எப்படி முடியும்? ஆனா வாசனை வந்து நம்ம வீட்டுல ஆட்டின தேங்காய் எண்ணெயை விட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சோ அதனால எல்லா ஸ்டேஜ்ல எல்லா இடத்துலயுமே வந்து அடல்ட்ரேஷன் இஸ் பாசிபிள், அடல்ட்ரண்ட்டுமே வந்து ஈஸியா கிடைக்குது. சோ அதனால வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். நம்ம வந்து செக்குல அரைக்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எண்ணெயா வாங்குறதுக்கு பொருளை வாங்கி கொடுத்துடலாம். நம்ம மெனக்கெட்டு கூட, ஏன்னா நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்தை காப்பாத்தணுங்கிறதுனால மெனக்கெட்டு அங்க அரை மணி நேரம் என்ன 1 மணி நேரம் கூட இருந்து நம்ம வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அவங்க அதை அரைக்கும் போது எது உள்ள ஊத்தாம இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம தெளிவா கவனிச்சுக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, நிறைய இன்னுமே இந்த தவிடு எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ ரைஸ் பிரான் ஆயிலுமே வந்து நல்லதுதான். பட் அதனுடைய ப்ரொடக்ஷன் ரேட் வகையான ஆயில வீட்டுல வாங்கி வச்சுட்டு ஒண்ணு மாத்தி நீங்க யூஸ் பண்ணிட்டுருங்க. இதுல வந்து கீமே சேர்த்திக்கோங்க நீங்க. அதாவது நல்ல நெய் கிடைச்சது அப்படின்னா இந்த எண்ணெய்கள் யூஸ் பண்ற மாதிரி அதையும் சாப்பிடுங்க. ஆனா அதுக்காக வந்து குழந்தைங்களுக்கு அதுல போட்டு நீங்க கொடுக்காதீங்க. சரிங்களா? சாதாரணமான தோசையை மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு என்ன சொன்னீங்க? குழந்தைங்களுக்கு வந்து நெய் தோசை சுட்டு தருவோம் இல்லையா? ஆமா மேம். ஆமா, அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றேன் நானு. ஓகேவா? ஓகே ஓகே மேம். நெய்யை வந்து உருக்கி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தோசையை எடுக்கும் போது நீங்க அந்த நெய்யை எப்படி பூசிட்டு நீங்க அதை எடுத்துருங்க. அப்ப வந்து அதனுடைய பெனிஃபிட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதை விட்டு நம்ம தோசை கல்லுல அதை மாவு ஊத்தின உடனே நீங்க எண்ணெய் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கீவுமே வந்து ஹீட்டுனால வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி வந்து நம்ம பட்டரை ஹீட் பண்ணி தான் அந்த கீ எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். மறுபடியும் அந்த மாதிரி செப்பரேட் ஆனதை வந்து மறுபடியும் நம்ம ஹீட் ஆக்கும் போது அதுல கண்டிப்பா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துடும். ஓகேங்க? ஓகே மேம்.
மேம் இது கட் ஆயிடுச்சு போல் இருக்கு. மேம் இந்த நெட் கட் ஆயிடுச்சு. வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், உங்க வாய்ஸ் ஓகே. கேக்குது சார், கேக்குது சார். சார் சார் நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். ஓகே ஓகே மேம் கனெக்ட் சார் ஆயிட்டேன். கேக்குதுங்களா? ஆமா, அதுல என்னமோ நெட் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே மேம் கேக்குது மேம். சோ யாருக்கு எது டவுட் இருக்காங்கப்பா? மேம் இந்த பழங்கள் நம்ம வந்து சப்போஸ் ஜூஸ் போடுற மாதிரி இருந்தா இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாங்க சார், தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ஃப்ரூட்ஸோட நம்மளோட கவுஸ் மில்க் கட்டாயமா ஆட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே தேங்காய் பால் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அது பிரேக் ஆகாது. ஓகே மேம். ஓகே, யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு எண்ணெய்கள் சம்பந்தமான ஏதாவது. மேம் அந்த 5 கேட்டகரி ஆஃப் ஃபுட் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆமா ரெகுலரா அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஆமா, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அது ஃபுல்லா நான் உங்களுக்கு தரேன். பவர் பாயிண்ட் ஓகே மேம். ஓகே பிபிடி ஸ்லைடு போட்டு எடுத்துறேன் நான் அது. ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது இம்பார்ட்டன்ட். அதனால பிபிடி ஓகே மேம். ஸ்லைடு போட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அதை நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே மேம். ஓகே மேம், அது எம்டி ஸ்டமக்ல கோகோனட் ஆயில் சாப்பிடணும்ன்றாங்களே மேம், அது எப்படி மேம்? அதெல்லாம் வேண்டியது இல்லைங்கப்பா. வேண்டியது இல்ல. ஓகே. ஏன்னா எம்டி ஸ்டமக்ல வந்து நம்ம வயிறு வந்து HCl ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகே மேம். நிறைஞ்சிருக்கும். கோகோனட் ஆயில்ல வந்து லாரிக் ஆசிட் இருக்கு. சோ 2 ஆசிடும் உள்ள போய் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? எஸ் மேம், எஸ் மேம். சோ நம்ம வந்து வாட்டர் மட்டும், பிளெயின் வாட்டர் மட்டும் தான் குடிச்சு அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட டைல்யூட் பண்ணி வெளியில அனுப்பணும். அது கூட ஓகே மேம். பவர்ஃபுல்லான இது சேர்த்தக்கூடாது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெல்கம். மேம் இந்த ஆயில் புல்லிங் பண்றோம் இல்லைங்களா, அப்போ எம்டி ஸ்டொமக்ல தானே மேம் பண்ணுவோம், அது ஓகேங்களா? இப்போ ஆயில் புல்லிங் இருக்கு இல்லைங்களாப்பா, அதனுடைய ஃபுல் பெனிஃபிட் வந்து நீங்க பாத்தீங்களா? அது எதுக்காக பண்றாங்க என்ன அப்படிங்கறது அந்த ஆட் வர்றதுக்கு முதல்ல அது எதுவும் இருந்துட்டு இருந்ததா நம்மளுக்கு? ஏன்னா ஒரு ஆட் வந்தது இல்ல இல்ல மேம். இல்ல. ஆமா. ஏன்னா Ad ஆயில் இப்பதான் மேம் அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. சோ ஆயில் புல்லிங் பண்ணும்போது ஒரு சிலருக்கு உள்ள மவுத்துக்குள்ள அந்த மேல அந்த இஎன்டி ஜாயின் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து வீக் ஆயிருக்கு ஒரு சிலருக்கு. சரிங்களா? அதனால ஆயில் புல்லிங் பண்றதுனா டெய்லி பண்ணாதீங்க, பிரேக் விட்டு விட்டு பண்ணுங்க. ஓகே. அதுவுமே வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்கப்பா, அதாவது எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரு, அட்வைஸ் பண்ணாரு. எப்படின்னா, நான் வந்து என்னோட பாடியில கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திருக்கேன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. தெரியாம என்ன சொன்னாங்க, அதிகமா இருக்கு, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும், நீங்க ஆயில் புல்லிங் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சரியாகும், அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் இருந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன். பட் அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆயில் புல்லிங் பண்ணும்போது அவங்க சொன்னது, உங்களுக்கு பிரெயின்ல வந்து கொலஸ்ட்ரால் போய் பிளாக் ஆயிருந்தா கூட அது வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா நம்ம திங்க் பண்ணி பார்த்ததுன்னா அதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி, 0. ஏன்னா வாயில போட்டு நம்ம எண்ணெய போட்டுட்டு
அதை வந்து நம்ம கொப்பளிக்கும் போது நம்ம சலைவா கூட அது சேர்ந்து ஒரு எண்ணெய் மாதிரி கொலப்பு ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி அது ஃபார்ம் ஆகுதே தவிர நம்ம மூளையில இருந்து அந்த கொலஸ்ட்ராலை அது எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? அதனால வந்து நம்ம மவுத்ல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ கொல்றதுக்காக வேணா நம்ம ஆயில் புல்லிங் பண்ணலாம். அதுவும் வந்து ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் 10 days அப்படி பண்ணிட்டு இருந்தா போதுங்கப்பா. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. யாரோ என்னமோ கேட்டாங்க, பட் கம்ப்ளீட் ஆகல. மேம் ஆயில் புல்லிங் வந்து இப்போ எப்படி மேம் ஸ்ட்ராங் பண்றது மேம்? என்னம்மா புரியல? இந்த பல்லோட ஈரு கீழேங்க மேம் எங்க ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சத்து இல்லாத மாதிரி அப்படியே எப்படி சொல்றது, ஒயிட் கலரா இருக்கா? ஒயிட் கலரா இருக்கா? கிரீன் கலர்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. சத்து இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வேர்லாம் தெரிய ஆரம்பிச்சுங்க மேம் அவங்களுக்கு. எதுல பிரஷ் பண்றாருமா? நைட்டு கையில தான் பண்ணுவாங்க, காலைல பிரஷ் பண்ணுவாங்க மேம். என்ன பேஸ்ட்? பேஸ்ட்ல பல்பொடிங்க மேம். பல்பொடியில பண்றாங்க. ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. சரிங்க மேம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பூலா இலைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பூலா இலைங்களா? பூலாஞ்செடி, Phyllanthus reticulatus. அதோட சயின்டிபிக் நேம் Phyllanthus reticulatus. சோ அதனுடைய இலைகள் நான் வந்து என்ன பூளப்பூ கிடையாது, பூளப்பூ கிடையாது. பூளப்பூவோட சயின்டிபிக் பேர் வந்து ஏர்வா லெனேட்டா, அது கிடையாது. இது வந்து Phyllanthus reticulatus, நெல்லிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது இது. இந்த இலைகள் வந்து குட்டி குட்டியா இருக்கும், முருங்கை இலையை விட குட்டியா இருக்கும். அந்த இலைய பறிச்சு கொண்டுட்டு வந்துட்டு அவரை வாயில போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இலைய வாயில போட்டு நல்லா மென்னுட்டு, அது மெல்லும் போதே ஒரு மாதிரி நமக்கு வலுவழுப்பு தன்மை வந்துரும். அதுல அந்த கொஞ்சம் மென்னுட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அதை வச்சு விரல்ல போட்டு வாயில, ஈரு, நாக்கு எல்லா இடத்துலயும் தேய்ச்சி கொப்பளிச்சு விட சொல்லுங்க. சரிங்களா? ஃபீலாக ஆரம்பிச்சிரும். நான் சொல்றதுல இது எல்லாருக்குமே சொல்றேன், எந்த பிளான்ட் நான் சொன்னாலும் நீங்க தயவு செஞ்சு ஐடென்டிபிகேஷன் ப்ராப்பரா தெரியல அப்படின்னா எனக்கு போட்டோவை அனுப்பி வச்சு அதுதானா நான் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேம்பிள் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு 3 புக் இருக்கு, 3 தலஹாணி சைஸ்ல இருக்கும். ஒரு புக்கும் 3 புக் இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி மட்டும்தான் நீங்க கிளியர் பண்ணிக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. நிறைய யூடியூப்ல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பிளான்ஸ் வந்து ராங் ஐடென்டிபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஒருத்தருக்கு 10 பேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த பூலாஞ்செடி அப்படிங்கறது வந்து வேலி ஓரங்கள்ல முளைச்சிருக்கும், ஒல்லியா குச்சி இருக்கும். அதுல வந்து குட்டியா கருப்பு கலர்ல ஒரு மிளகு தக்காளி சைஸ்ல கருப்பு கலர்ல வந்து உங்களுக்கு பழம் விட்டுருக்கும். இந்த பழம் வந்து உங்களுக்கு சியரா லோனிங்கிற கண்ட்ரில வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே வந்து அதிக அளவுல காசு கொடுக்குது. ஏன்னா அந்த காயை வந்து ஹேர் டையா, நேச்சுரல் ஹேர் டையா யூஸ் பண்றாங்க. கருநெல்லின்னு சொல்லி அகத்தியர் ஒரு இடத்துல அதை ரெஃபர் பண்ணிருப்பாரு. எனி மோர் டவுட்ஸ் பா? இது வந்து பல்லு விளக்கறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும்பா. விழுக போற மாதிரி இருக்கக்கூடிய பல்லையே வந்து அது சரி பண்ணிடும். ஏன்னா அதெல்லாம் போட்டுதான் நான் பல்பொடி செஞ்சிருக்கேன் ஜார்ஜ் சார். நம்ம பல்பொடி இருக்கு இல்லைங்களா, அதுல ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் வந்து இந்த Phyllanthus reticulatus இருக்கு அதுல. மேம் உங்க டூத் பவுடர் மட்டும் தான் எனக்கு நல்ல மூவிங்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது பல வியாதிகளை குணப்படுத்திட்டு இருக்கு. நம்மளோட டாப் செல்லிங் ப்ராடக்ட் வந்து இந்த டூத் பவுடரும் பைல்ஸ் கியூர் பண்ணக்கூடிய அந்த ஆயின்மெண்ட்டும் தான், அந்த ஜெல்லும் தான். ஆமாங்கப்பா, அவைலபிள் இருக்குப்பா. கொரியர் தான். அட்ரஸ் வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும், இல்லைன்னா ஜார்ஜ் சாருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். யாருக்காவது நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்தாக்கா நாங்க எவ்ரி சாட்டர்டே என்னோட லேப்ல இருந்து டெஸ்பேச் ஆகும் என்னோட பேஷண்ட்ஸுகளுக்கு. அந்த மாதிரி நாங்க டெஸ்பேச் பண்ணுவோம் சாட்டர்டே. ஓகே மேம்.
அட்ரஸ் கேக்குறேன் மேம் சார் கிட்ட. ஓகேங்கப்பா. ஓகே மேம் அந்த பிளான்டகோ பவுடர் ஓகே மேம். அந்த நம்ம ஜெல்லுல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சு. ஃபங்கஸ் ஒரு டைம் வந்துருச்சு என்கிட்ட வந்த ப்ராடக்ட்ல ஒரு டப்பால. புரியல அது சார் மட்டும் என்னன்னு. கொஞ்சம் இருந்துச்சு. அந்த நம்ம பைல்ஸ்க்கு அந்த ஜெல் இருக்கு இல்லையா, ஜெல்லு ஆமா ஆமா பிளான்டகோ பவுடர் நமக்கு பேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஜெல்லு மட்டும் என்கிட்ட இருந்த ஒரு கண்டெய்னர்ல ஃபங்கஸ் கொஞ்சம் வந்துருச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஆமா என்ஷூர் பண்ணுங்க மேம். ஆமாம்மா. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் ஆனனால எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவுமே இல்ல. சோ ஈரம் பட்டுச்சு அப்படின்னாலோ டைட்டா மூடாம இருந்தாலோ ஃபங்கஸ் growth வரும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். ஓகே. ஏன்னா நான் இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீல் வைக்கிறேன்னா அதுக்கு. ஓகே மேம். தேங்க்யூ. ஏன்னா மழை காலத்துல மாய்ஸ்சர் கண்டென்ட் என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சீல் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஓகே ஓகே சார். சார் கிளாஸ முடிச்சுக்கலாமாங்க சார்? ஓகே மேம். ஓகே ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாங்க. ஆமாப்பா. இன்னைக்கு சொன்னது மேம் இப்ப இந்த நெய் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இப்போ எந்த நெய் வேணா எடுத்துக்கலாங்களா? எருமைப்பாலோ இல்ல மாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால் அந்த மாதிரி? இல்ல அதாவது எருமைப்பால் கிடையாது. நீங்க எந்த மாட்டுப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுல தப்பு கிடையாது. எருமைப்பால் நெய் வேண்டாம். அந்த சிந்து மாட்டுப்பால் அது கூட எடுத்துக்கலாமா மேம்? அது எந்த மாடு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பசு மாடுகளும் ஒன்னேதான்ப்பா. சரிங்களா? இப்ப வந்து நாட்டு மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம அதையும் ரியலைஸ் பண்ண வேண்டி இருக்கு. சரிங்களா? நாட்டு மாட்டோட நெய் அப்படின்னு சொல்லிட்டு 7,000 rupees லிட்டர்னு சொன்னாங்க ஒருத்தர் எங்கிட்ட. சரிங்களா? அது வந்து நம்ம போய் பாக்குறது இல்ல. அது உண்மையிலேயே நெய்யா வரும்போது அது நாட்டு மாடுல இருந்து வந்ததா எந்த மாட்டுல இருந்து வந்தது நமக்கு தெரியாது. ஆனா நாட்டு மாடு பால்னு நெய்ன்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு சத்தியம் பண்ணி லிட்டர் 7,000 rupees சொல்றாரு. சோ அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னால உற்பத்தி ஆகாத எந்த பொருளையுமே வந்து நம்ம நம்ப முடியாதுங்கப்பா. அதனால எனி மாட்டுப்பால் நீங்க வந்து எடுத்துக்கலாம், அதனுடைய நெய் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. என்ன எங்க வீட்ல எருமை தான் இருக்கு. வேண்டாமே, அதை நீங்க காசுக்கு வித்துருங்க அந்த நெய்ய. சரிங்களா? ஓகே ஓகே மேம். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து அது குறையும். ஓகே மேம். ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் நம்மளுக்கு அற்புதமான ஒரு வகுப்பு எடுத்து மேம்க்கு நன்றியை சொல்லுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அந்த அத்தனை Thank you பேருக்கு ma'am. Thank you sir. தேங்க்யூ மேம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ். See you. Bye bye. Thank you ma'am. தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.